ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காயை வச்சு ரசமும் பருப்பும் பார்க்க போகிறோம். விட்டமின் சி சத்து அதிகம் உள்ள இந்த நெல்லிக்காயை எப்படி நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கலான்றதுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டு குக்கரில் இந்த நெல்லிக்காவை சேர்த்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பும் நல்லா மசிஞ்சிருக்கணும், நெல்லிக்காவும் நல்லா வெந்திருக்கணும். இதுக்கப்புறமா நெல்லிக்காவோட விதைகளை எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துட்டு நெல்லிக்காவெலாம் எடுத்து வச்சுங்க. பருப்பை நல்லா மத்து வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காயில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி அளவுக்கு பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு எப்போயுமே நம்ம மிளகு, ஜீரகம், பூண்டு போட்டு அடித்து வைப்பாங்க. அதையும் சேர்த்துட்டு இந்த பருப்பு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகா நல்லா கீறிட்டு அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சிவப்பு மிளகா சேர்த்துட்டு இந்த கரைச்சி வச்ச நெல்லிக்காய் தண்ணியும் சேர்த்துடணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு மல்லி இலைகளை தூவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதானங்க. ரொம்ப கொதிக்க விட்டுற வேணாம், கடுத்து போயிடும் ரசம். நல்லா இந்த மாதிரி நுர கூடி ஒரு கொதி வந்தவொடனே இறக்கிடலாம். நல்லா மணமாக இருக்குங்க. சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு கடுகு, உளுந்த பருப்பு, ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு இந்த நேரத்தில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு இதில் நல்லா 2 கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை வதக்கிக்கிறணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிற வேண்டியதாங்க. வதக்கிட்டு நம்ம மசிச்சு வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வேக வச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகளையும் மேலே தூவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்குங்க சாதத்தோட. இது தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பொரியல் வச்சாலும் ஓகே. ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் ரொம்ப ரொம்ப போதுமானது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த நெல்லிக்காவை நம்ம அடிக்கடி உணவில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூடங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்க நம்புகிறேன். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.